ரிவால்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை சூடு பிடிச்சிருக்குது. எல்லா கட்சிகளுமே ரொம்பவே தீவிரமா பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல எதிர்கட்சிகள் ரொம்ப அபத்தமான வாதங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், கம்யூனிஸ்டுகள், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் நியாயமே இல்லாத விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதாவது 10 கால பாஜக ஆட்சியில எதுவுமே வளரலையாம். அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அபத்தமா இல்ல இது? யாராலையாவது அப்படி சொல்ல முடியுமா? நிறைய வளர்ந்துருக்குது. மோடி ஆட்சியில என்னென்னவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுல ரெண்டே ரெண்ட மட்டும் இந்த வீடியோல சொல்றேன், கேளுங்க. திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, அரியலூர் மாவட்டம் மணக்கெத்தி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி, இந்த 5 டோல்கேட்லயும் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து கட்டணத்தை உயர்த்துறதா இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிச்சிருக்குது. வாகனங்களை பொறுத்து 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் கட்டணம் உயரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுல அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்டாங்க? நாட்டுல இதுதான் முக்கியமான பிரச்சனையா? புராண காலத்துல எல்லாம் என்ன வண்டியிலையா போனீங்க? இப்ப மட்டும் என்ன வண்டி கேக்குது? சரி, அது கூட விடுங்க. டோல்கேட் கட்டணம் மட்டுமா நாட்டுல உயர்ந்திருக்குது? அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ்னு இப்படி எல்லாமே உயர்ந்திருக்குது. அப்ப எல்லாத்தையுமா கேட்பீங்க? டோல்கேட் கட்டண உயர்வுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு கட்சியவே காசு இல்லாம நடத்த முடியாது. நேருதான் அதுக்கெல்லாம் காரணம். அது வேற விஷயம், அதை விடுங்க. ஆனா காசு இல்லாம ஒரு கட்சி நடத்த முடியுமா? தேர்தல் பத்திரங்கள்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான திட்டத்தை நம்ம மோடிஜி அதுக்காகவே கொண்டு வந்தாரு. ஆனா இந்த உச்ச நீதிமன்றம் அது என்னவோ பெரிய தேச குற்றம் மாதிரி தடை பண்ணிட்டாங்க. பாஜகவுக்கு மட்டுமே 8000 கோடி ரூபாய்க்கு மேல கிடைச்சிச்சு. அதை கெடுத்து விட்டுருச்சு இந்த உச்ச நீதிமன்றம். சரி, அதை விடுங்க. எங்க ஜி கட்சி நடத்த காசு வாங்க நிறைய வழி இருக்கு. கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிரட்டி கூட காசு வாங்க கையில அடியாட்களை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு நாட்டை நடத்தணும்னா காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வரி வசூல் பண்றாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட பத்துறதே இல்லை. நாட்டு மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ண வேண்டி இருக்குது. அதனால காசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, தென் மாநிலங்கள்ல தான் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? வளர்ச்சியே இல்லாம இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் கொடுப்போம்னு நிதியை இந்த பக்கம் கொஞ்சம் மாத்தி விட்டோம். அப்படியெல்லாம் பண்ணி கூட மோடிஜிக்கு நிதி கொஞ்சம் கூட பத்தவே இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு துறை அமைச்சர்கிட்டையும் எப்படியெல்லாம் அரசுக்கு நிதியை கொண்டு வர்றதுன்னு யோசனை கேட்டிருக்கிறாரு. நம்ம நிர்மலா சீதாராமன் ஜி தான் நல்ல நல்ல திட்டமா போட்டு கொண்டு வருவாங்களே. நாட்டுல எங்கெல்லாம் அரசுக்கு சொத்து இருக்குதுன்னு கணக்கெடுத்தாங்க. எதுக்கு அரசுக்கு சொத்து? இது என்ன மன்னராட்சியா நடக்குது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதுக்கு? இது ஒரு ஜனநாயக நாடு. நாளைக்கு எவனோ ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம எதுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்? அதுக்கு தான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன்னு ஒரு அற்புதமான திட்டம். அதுல அரசு சொத்தை எல்லாம் வித்து 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 காசாக்கிடலாம். பணம் வேணும்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்பப்ப வாங்கிக்கலாம். அப்பவும் பத்தல. அவ்வளோ மக்களுக்கு நல்ல திட்டங்களை பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடனை வாங்கி கட்டாம வச்சிருக்கிறாங்க. அது வேற ஒரு 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண வேண்டி இருக்குது. அதெல்லாம் கேட்கலாம், அந்த கம்பெனி மேல நடவடிக்கை கூட எடுக்கலாம். ஆனா அப்படி ஏதாச்சும் பண்ணா நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகுறது? ஏதோ இந்த எஜுகேஷன் லோனு, பர்சனல் லோனு, ஹோம் லோன் மாதிரி எல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, மிரட்டி கூட காசு வாங்கிடலாம். கார்பரேட் கம்பெனிகள்லாம் பாவம், மிரட்டி வாங்கினா இந்தியாவோட பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிடும். ஜிடிபி எல்லாம் என்ன ஆகுறது? அதனால அதை விட்டு வச்சிருக்கிறாரு நம்ம மோடிஜி. சரி, இந்த வருமானத்துக்கு என்ன பண்றோம்லாம் ஜி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கூப்பிட்டு நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்கலாமேன்னு ஜி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா நாடு முழுக்க ரோடு போட்டிருக்கிறோம், அதை வச்சு ஏதாவது பண்ணணும்ல. அப்படி யோசிச்சுதான் சுங்க கட்டணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினாரு ஜி.
எலெக்ஷன் டைம்னு கூட பார்க்காம டோல்கேட் கட்டணத்தை ஜி ஏத்துனாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. யாருக்கு இவ்வளோ தைரியம் வரும்? இத பத்தி கொஞ்சம் டேட்டாவோட சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் கேட்டா ஜியோட தைரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. நான் முன்னாடியே சொல்ல போறேன்னு சொன்ன 2 வளர்ச்சியில இதுதான் முதல் வளர்ச்சி. நல்லா கவனமா கேளுங்க. 2014 ஜி ஆட்சிக்கு வரப்போ இந்தியாவுல வெறும் 145 டோல்கேட் தான் இருந்துச்சு. வெறும் 145 டோல்கேட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுல என்ன வருமானம் வரப்போகுது? எப்படி அரசாங்கத்துக்கு அது பத்தும்? நீங்களே கொஞ்சமாவது நியாயமா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம ஜி இப்போ நாடு முழுக்க டோல்கேட் எண்ணிக்கைய 959 அதிகமாக்கி இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஓகே தான், ஓரளவுக்கு வருமானம் வருது. ஆனா இதுவே போதுமானலாம் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமாகலாம். ஏன்னா வெறும் 145 டோல்கேட் இருந்தப்பவே ஒரு வருஷத்துக்கு 18,000 கோடி ரூபாய் வருமானம் வந்துச்சு. ஆனா இப்போ வருஷத்துக்கு 50,000 கோடி நெருங்கி இருக்கு. 2014-15 தேசிய நெடுஞ்சாலைகளும் 18,807 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ஜி 38,000 கிலோமீட்டரா ஆக்கி இருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய சாதனை தானே. ஆனா என்ன, வருமானம் 2 மடங்கு அதிகமா இருக்குது, ரோடு 1 மடங்கு தான் அதிகமா இருக்குது. அதே மாதிரி டோல்கேட்டும் 6 மடங்கு அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம நிர்மலாஜி கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான திட்டம் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் திட்டம்னு சொன்னேன்ல. அந்த திட்டத்தின்படி தேசிய நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்க போறதா ஒரு பிளான். மார்ச் 2025க்குள்ள 27,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைய தனியாருக்கு கொடுத்துருவோம்னு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இது மூலமா மட்டுமே 53,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு கிடைக்கும். இது பணத்துக்காக பண்றது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் கையில அதெல்லாம் வச்சிருந்தா நிறைய சிக்கல் வரும். மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன குழி இருந்தா கூட ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. குழிய போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில போட்டு பாத்தீங்களா, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் லட்சணத்தைன்னு வீடியோ போட்டு அரசாங்கத்தோட பேரையே கெடுக்கிறாங்க. இனி தனியாருக்கு கொடுத்துட்டா அத அரசாங்கத்து மேல சொல்ல முடியாதுல்ல. அதுக்குதான் இந்த திட்டம்லாம். அப்புறம் இன்னொன்னு இருக்கு. நம்ம ஜியோட ஆட்சி ஒரு சமத்துவமான ஆட்சி, பாகுபாடு இல்லாத ஆட்சி. ஏற்கனவே ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, ரயில்வேயும் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நியாயமா ரோடையும் தனியாருக்கு கொடுக்கணும்ல. அதுதான் உண்மையான சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி எல்லாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஆக 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியின் பிரம்மாண்ட வளர்ச்சி டோல்கேட். இத மறந்துட்டு எதிர்கட்சிகள் நாட்டுல வளர்ச்சியே இல்லைன்னு பேசுறது மிகப்பெரிய அபத்தம். இனிமேலாவது எதிர்கட்சிகள் தங்களோட தவற உணர்ந்து திருந்திக்கணும். நன்றி. அடுத்தது 2வது வளர்ச்சி என்னன்னு சொல்லாமையே வீடியோ முடிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? 2வது வளர்ச்சிய ஒரு வரியில சொல்லிடலாம். அது ஏதோ பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி டேட்டா எல்லாம் தேடி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 2வது பெரிய வளர்ச்சி என்னன்னா மோடியோட தாடி. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தப்போ இருந்த போட்டோவை நீங்களே எடுத்து பாருங்க. அவ்வளோ தாடி எல்லாம் இருக்காது. ஆனா இப்போ பாருங்க, அதுவும் ஒரு பெரிய வளர்ச்சி தானே. அதை மறைக்கிறதுல எதிர்கட்சிகளுக்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. ஜீனாலே அவ்வளோ இலக்காரமா போச்சு. மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம். ரிவால்ட் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.